तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத சம்பவங்களால் எழுபறியாக நின்ன காரியங்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள்லாம் செல்லறதுக்கு நேரலாம். உடல் ஆரோக்கியம் மனசில் உற்சாகத்தை தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க
சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும், போட்டிகள்லாம் நீங்கும், வரவேண்டிய பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் மறையும், மேல் அதிகாரிகளின் ஆதரவுலாம் கிடைக்கும், திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் என்பதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்கிறதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சாதகமான முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பதன் மூலம் முன்னேற வேண்டிய சூழ்நிலையெலாம் இருக்கும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் போக வேண்டியது இருக்கும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள்லாம் உங்கள் கைக்கு வரும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்கணும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இனிமேல் உங்களுக்கு குறைய போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர கடன் பிரச்சனைலாம் குறையும். நீங்கள் முன்னேறத்துக்கு தேவையான உதவிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சதயம். அதை பற்றி தான். சாந்தமும் அமைதியும் உடைய உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மனசில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீங்க. எதிர்பார்த்த நன்மைகள் தராவிட்டாலும் உங்களது எண்ணப்படையை எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மற்றவங்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதுக்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயல்வீங்க. பணியாளர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிலாம் கிடைக்கும். வாகன லாபம்லாம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கலைத்துறையினர் இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல்வாதிகள் மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திலாம் உங்களுக்கு வரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, நவகிரகத்தில் ராகுவுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தரும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக நீங்கள் தீர்ப்பீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதை செய்தாலும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பண வரவு இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருள்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக போகணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டாம். ஆர்டர்கள் கிடைக்க நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும். பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நலனில் அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீங்க. கலைத்துறையினர் சோதனைகளுக்கு மிகுந்த காலமாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம்.
அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தில் தடைகள்லாம் இருக்கும். பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அவங்களின் நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை போக்கிக் கொள்வீங்க. புத்தகங்களை கவனமாக வைத்து கொள்வது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சிவனுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து அர்ச்சனை செய்து வர எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும்.